நாளைக்கு நீங்களும் ஆதி கூட ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு வந்துருங்க. நீங்களும் கூட இருந்தீங்கன்னா ஆதிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துருங்க. ஓகே சார். பாட்டிமா, இது என்ன டீலிங்க? புதுசா இருக்கு. அண்ணி ஆதி என்னோட கிளம்பி போனாலே அண்ணனும் தங்கச்சியும் டென்ஷன் ஆவாங்க. இன்னைக்கு என்னடானா அண்ணிய அண்ணன் கூட போக சொல்லி இவங்களே சொல்றாங்க. குழப்பமா இருக்க. டேய், நான் என் மனசுல நினைச்சத அப்படியே சொல்லிட்டே தவக்கல. இதுங்க அப்படியெல்லாம் பாரதிய நம்பி ஆதி தம்பி கூட அனுப்பவே மாட்டாங்களே. இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்கு? சம்திங் ஃபிஷி. டேய், என்னடா பேசிட்டு இருக்கோம்? நீ என்னன்னா நடுவுல மீன் கிணுன்னு சொல்லிட்டு இருக்க? பாட்டி, நான் உங்ககிட்ட மீனா கேட்டேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? சம்திங் ஃபிஷினா ஏதோ தப்பா இருக்குன்னு தமிழ் அர்த்தம். இப்ப புரியுதா? போடா போக்கத்தவனே. டோரா முதல்ல அத தமிழ்ல சொல்ல மாட்டீங்களோ? வந்துட்டான். இவங்க வாண்டடா தான் என்னையும் அதையும் ஒன்னா வெளியே அனுப்புறாங்க. என்ன பாரதி, என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு ஆதியோட போயிட்டு வந்துருங்க. ஓகே மேடம். சரி, நீங்க பாத்துக்கோங்க. சார், மேடம், நீங்க முத்தையா அண்ணன் தானே? ஆமா மேடம். எவ்வளவு நாளாச்சு மேடம், இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே? நல்லா இருக்கீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? வேற என்ன மேடம் சொல்றது? அதை விடுங்க. இப்போவாது உங்களுக்கு இங்க வரணும்னு தோணுச்சே. கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். ஆதி சார் எங்க மேடம்? இது ஆதி சாரோட கம்பெனி தானே? என்ன மேடம் இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? நீங்களும் ஆதி சார் இருக்கிறப்ப இந்த கம்பெனி எப்படி இருந்துச்சு? இந்த 6 வருஷமா நீங்க எப்ப வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். உண்மையை சொல்லணும்னா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க மேடம். எப்ப என்ன நடக்கும்னு இங்க வேலை பார்க்கிற 500 குடும்பமும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கு மேடம். நல்ல வேலை, அந்த கடவுளா பார்த்து உங்களை சரியான நேரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த கம்பெனியை காப்பாத்துங்க மேடம். கம்பெனியை விற்க போறாங்களா? யாரு வாங்க போறாங்க? யாரு வாங்க போறாங்கன்னு தெரியாது மேடம். ஆனா ஆதி சார் தான் கம்பெனியை விற்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு கையெழுத்து கூட போட்டு கொடுத்துட்டாராமே. ஆனா அவங்க சொல்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை மேடம். ஏன் மேடம், நிஜமாவே ஆதி சார் தான் விற்க போறாரா மேடம்? கையெழுத்து கூட போட்டாராமே. கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது மேடம். அதனாலதான் மேடம் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க மேடம். இல்ல அண்ணா, அந்த மாதிரி இல்ல. ஆதி கையெழுத்து போட்டு கொடுக்கல. மேடம், நிஜமா தான் சொல்றீங்களா மேடம்? நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கம்பெனில எப்படியாவது பேசி ஆதி சார் கிட்ட நிலைமைய சொல்லி இந்த கம்பெனியை விற்காம பாத்துங்க மேடம். எத்தனையோ குடும்பங்களை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் மேடம். உங்களுக்கே வந்து சேரும் மேடம். முத்தையா அண்ணன் சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இங்க ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். மேடம், வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா மேடம்? ஞாபகம் இருக்கு மோகன். என்ன நடக்குதுங்க? கம்பெனிய விற்க போறதா முத்தையா அண்ணன் சொல்றாரு. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல மேடம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. மொத்தத்துல முத்தையா சொன்ன மாதிரி இந்த கம்பெனி கைமாத்தி விடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு மேடம். அது மட்டும் நல்லா தெரியுது மேடம். ஆதி சாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால கம்பெனியை பாத்துக்க முடியல. அது இதுன்னு எதோ சொல்றாங்க மேடம். மேனேஜரும் அவர் கூட இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்துதான். என்னடா வந்து அப்படியே நிக்கிற? சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே,
அது இந்த போட்டோல இருக்கிற கம்பெனி எங்க இருக்குன்னு தெரியுமாண்ணே? பார்த்த மாதிரி தெரியலையாடா. ஏன் கேக்குற? இல்ல, இந்த கம்பெனி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உங்க கம்பெனியும் இதே மாதிரி ரெடி பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அண்ணே, நம்ம கம்பெனி எப்படி ரெடி பண்ணிடலாமா? நல்லா தான் இருக்கும். ஆனா அதை பத்தி நான் மட்டுமே முடிவு பண்ண முடியாதுல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? டேய், இந்த கம்பெனில நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மட்டும்தான். அதுக்கு மேல மித்ரா சுதாகர்னு 2 பேர் இருக்காங்க. ம், அவங்களும் சேர்ந்து முடிவு எடுத்தாதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். அப்படியா? இந்த விஷயத்துல இவ்வளவு வில்லங்க இருக்கா? படிக்காத பய உள்ள நமக்கு இதெல்லாம் எங்கண்ணே தெரியுது. சரி சரி, நீங்க உங்க வேலையை பாருங்கண்ணே. தவக்கல, சொல்லுங்கண்ணே. இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி உனக்கு யாரா சொல்லி தராங்க? நக்கலு, வாங்கண்ணே, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. சரி சரி.